ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் இஞ்சி ரசம். இது வந்து பருப்பு சேர்க்காத ஒரு இஞ்சி ரசம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 இன்ச் பீஸ் அளவுக்கு இஞ்சி, நிறைய கூட நீங்கள் போட்டுக்கலாம், 4 பல்லு பெரிய பல்லு பூண்டு. இதை வந்து நல்ல ஒரு மிக்சியில் போட்டு சதைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் புளி தண்ணி அதையும் ஊற்றி ரச பவுடர் நீங்கள் கடையில் வாங்கினது போட்டுக்கலாம், ஹோம்மேட் போட்டுக்கலாம், எதுவோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம், உப்பு இவ்வளோ போட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாடை வந்து போகணும். நல்ல தலை கொதித்த உடனே அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம சதைச்சி வச்சுருக்கிற மிக்சரை ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் வச்சு கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான இஞ்சி ரசம் ரெடி. இதோட ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.